நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா, ஆபத்து காலங்கள்ல இருக்கிறோம். நமக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா, அந்த நேரத்தில நமக்கு கூட இருக்கிறவங்க யாரு? நம்ம கூட இல்லாதவங்க யாரு? அப்படிங்கிறத வந்து நெறைய முறை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு நெனச்சு கஷ்டப்படுறத விட, அதாவது அந்த கஷ்ட காலத்தில தான் வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம நெறைய விஷயங்கள வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன் வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே கஷ்டத்த குடுக்குறாரு அப்படின்னாக்கா, அவங்கள வந்து மெருகேத்தணும். அதாவது ஒரு சிலைய அடிச்சா தான் வந்து அ அதாவது ஒரு கல்ல செதுக்குனா தான் சிலையா மாறும்னு சொல்லுவாங்க. அந்த கல்ல வந்து செதுக்கும்போது வலிக்க தான் செய்யும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத செதுக்கி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதோட அழகே வந்து ஒரு தனித்துவமா தான் இருக்கும். அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களும் அப்படிதான் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கு கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு நெனச்சு அழுதுட்டுருப்போம். அதுவே வந்து நம்ம நெனச்சு, அதிலேருந்தே நம்மளால மீண்டு வர முடியாது. ஆனாலுமே, அந்த கஷ்ட காலத்தில யாரெல்லாம் நம்ம கூட இருந்தாங்க, யாரெல்லாம் நம்மள விட்டு போனாங்க, அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா, நம்ம நல்லா இருக்கும்போது யாரெல்லாம் நம்ம கூட வந்து இருந்தாங்களோ, நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா, நம்மள்ட்ட நின்னு கூட பேச மாட்டாங்க. நம்மள பார்த்தா கூட பார்க்காத மாரி தான் போவாங்க. அந்த மாரி விஷயங்கள வந்து நான் நெறைய விஷயங்கள் வந்து நான் கஷ்டப்படுற இந்த காலத்தில வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கஷ்டங்கள் வந்து எல்லா டைமுமே இருக்குதான், நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலுமே, நமக்கு வந்து ஒரு சிலர் வந்து அதிகப்படியான கஷ்டங்கள குடுக்குறாங்க. நமக்கு வந்து மறைமுகமான எதிரிகள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது, இன்னும் கஷ்டத்து மேல கஷ்டம் தான் நமக்கு வருது அப்படிங்கும்போது, அத நெனச்சு நம்ம வந்து கலங்கக்கூடாது. இதிலேருந்து நம்ம எப்படி விடுபட்டு வரணும்? இதிலேருந்து நம்ம எப்படி எழுந்து வரணும்? நம்மள வந்து எதிரிகள் தாக்குறாங்க அப்படின்னா, அதிலேருந்து அந்த எதிரிகள்ட்டேருந்து எப்படி நம்ம மீண்டு, நம்ம ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். நம்ம கொஞ்சம் இறங்கணும் அப்படின்னாக்கா, நம்ம அவ்வளோதாங்க. நம்ம வந்து காணாம போயிடுவோம். நம்ம காணாம போகணுங்கிறது தான் வந்து பார்த்திங்கனாக்கா, எதிரிகளுடைய ஆசையே. அத வந்து நம்ம விடவே கூடாதுங்க. நம்ம வந்து நம்ம காணாம போகணும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்போது நம்ம இருந்தத விட, அதிகப்படியா நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத இதன் மூலியமா நான் தெரியப்படுத்திக்கிறேன்.